மற்றுமொரு சிறைச்சாலையில் பதற்ற நிலை, இருவர் உயிரிழப்பு. நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம். புதிய இணைப்பு இரத்தினபுரி குறிவிட்ட சிறைச்சாலையில் இன்று 7 காலை ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 4 கைதிகள் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்த 4 கைதிகளும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. உயிர் ஆபத்து ஏற்படலாம், சாரதிகளுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை. வாகனங்களை செலுத்தும் போது சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்களை செலுத்தும் போது காணொளிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறும், சில வினாடி கவனச்சிதறல் கூட பாரிய உயிர் ஆபத்துக்களை வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளது. பொது பாதுகாப்பு தொடர்பான விசேட செய்தியொன்றை வெளியிட்டு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன். குருநாகல் வெலஹதர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அம்பலகோட்ட பகுதியில் மனைவியை கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளதாக கணவன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவரால் தாக்கப்பட்டதில் 48 வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளார். லாப்ஸ் எரிவாயு விலை தொடர்பான வெளியான அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயு விலையின் எந்த மாற்றமும் இருக்காது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் மாதத்திற்கும் தற்போதைய சந்தை விலைகளை செல்லுபடியாகும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 6245 ரூபாய்க்கும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 2500 ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிவாயு விலைகளை மாற்றமில்லை என அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நோர்வுட் அஸ்வசுவ மோசடி 1.62 கோடி ரூபாவிற்கு அதிகம், மேலும் 3 அதிகாரிகளுக்கு தொடர்பு. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அஸ்வச பயனாளிகளின் நிதி மோசடி தொகை 1,62,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வு பரிசோதனைகள் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியில் பிரதேச செயலகத்தின் மேலும் 3 அதிகாரிகளுக்கு தொடர்பிருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த மேலும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்குமாறு நோர்வுட் பிரதேச செயலாளர் சமீர கமலத் ஹட்டன் போலீசார் பிரிவின் விசேட விசாரணை பிரிவில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார். அஸ்வச கொடுப்பனவுகள் இச்சம்பவம் தொடர்பில் பிரதேச செயலாளர் ஏற்கனவே செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய அஸ்வசும பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த 2 பெண்கள் ஹட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். விரைவில் முடிவுக்கு வரும் ஈரான் போர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் நடைபெற்று வரும் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். உலகளாவிய மற்றும் அமெரிக்காவின் எரிசக்தி விலைகள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், இந்த போர் இன்னும் நீண்ட காலம் நீடிக்கும் என்று நான் நினைக்கவில்லை, இது விரைவில் முடிவுக்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். முடிவுக்கு வரும் இதற்கிடையில் முக்கிய கடல் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல் பாதுகாப்பாக செல்லும் வகையில் ஓமான் நாட்டின் மத்தியஸ்தத்துடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இரு தரப்புக்கும் ஏற்ற ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகி வருவதாக கூறப்படுகின்றது. இத்துடன் சுயமரிசையின் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.